தனிநபர் பீகார்காரன் இனி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, நான் உன்னே ஒழிச்சு தான் மறுவேலை பார்ப்பேன் அப்படின்னு இந்த அரசாங்கம் ஆதரவோடு போய் பீகாரில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இது மணிப்பூரில் சுற்றி இராணுவ துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஓட ஓட கற்பழிச்சானா இல்லையா? வீடியோ ஓடுது பார்த்தீங்களா இல்லையா? அது அந்த மானங்கட்ட அரசு துப்பாக்கியால் நெஞ்சில் கூட சுட்டுக்கூடாது, சுடக்கூடாத இடத்துல சுட்டுருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் துப்பாக்கிகளை வச்சுட்டு, அதுதான் தப்பு. இங்கே நான் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன், ஒரே ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனைன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம்னு சட்ட மாற்றம் கொண்டு வந்து தூக்கு தண்டனையே சட்டமாக்கிட்டார் அவர் முதலமைச்சர். என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணுறவனு இனிமேல் தூக்கிட்டு போய் தூக்கில் போடுறான்ட்டார், அதிகபட்ச தண்டனை. இதை விட இன்னும் என்ன பெரிய சட்டத்தை நீங்கள் புதுசாக கொண்டு வந்துட முடியும்? இருக்கிற சட்டத்தை வச்சு தான் ஆள முடியும். ஒரு தனிநபர் பீகார்காரன், நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, பீகாரிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது, நான் உங்களை எல்லாரையும் அடித்து தொடர்ந்து எந்த திமுககாரன், எந்த அரசாங்கம், எந்த போலீஸு இல்லை யார் போய் அந்த பாலிசி ரீதியாக அவனை அட்டாக் பண்ணான்? ஒன்றுமே கிடையாது. அது பர்சனல் இஷ்யூவில் ஏதோ பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது, இந்த பிரச்சனையின் பேரில் நடந்தது, கேஸு முடிஞ்சு போச்சு. எல்லாரும் இங்கே பாதுகாப்பாக இருக்கான்னு அந்த பீகார் கவர்மெண்ட்டே இங்கே வந்து ஆய்வு பண்ணிட்டு போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்.